ஆளப்போறான் தமிழ உலகம் எல்லாமே வெற்றி மக வழிதான் இனிமே எல்லாமே. இது விஜய் சார் கூட ஏதாவது மொமெண்ட் இருந்ததா, லைக் இந்த சாங்ஸ் பாடினதுக்கு அப்புறம் இல்ல அதுக்கப்புறம் ஏதாவது மீட் பண்ற மாதிரி? பிளேபேக் சிங்கர்ஸ்க்கு வந்து ஒரு இது இருக்கும்ல, சிங்கர்ஸ்னா வந்து வாய்ஸ் த்ரோட் வந்து பார்த்துக்கணும், அந்த இதெல்லாம் இருக்கணும்ல, அதுக்காக நீங்கள் வந்து என்ன ரொம்ப மெனக்கெட்டு பண்ண வேண்டிய விஷயமா இருக்கும் யூஸ்வலாக? ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிபி சார்லாம் வந்து ஐஸ் வாட்டர் சாப்பிடுவாரு, பாலமுரளி கிருஷ்ணா சார் வந்து ஐஸ் வாட்டர் தான் சாப்பிடுவாரு எல்லாம் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அட் தி சேம் டைம் இப்போ நான் 200 பாட்டு பாடி என்னோட பேர்ல சத்ய பிரகாஷ் போட்டு வெளில வந்திருக்குன்னா, இத்தனை பாடல்கள் வெளில வர்றதுக்கு நான் ஒரு 500-600 பாடல்களாவது பாடிருக்கணும். அதுக்கு மேலே இருக்கும். ட்ராக்கா பாடி நிறைய பாடல்கள் ஃபைனலா கூட வந்திருக்கு. ஆலப்புறா தமிழ்லாம் இப்போ ஏஐல வந்து இந்த சாங்கை விஜய் சார் பாடியிருந்தா எப்படி இருக்கும், இந்த சாரை வந்து தனு சார் பாடியிருந்தா எப்படி இருக்கும்னு ஏஐல வந்து சில சாங்ஸோட அந்த டோன் அந்த இதெல்லாம் எடுக்கும் போது உண்மையாகவே அது பிளேபேக் சிங்கர்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுன்னு நினைக்கிறீங்களா இன் ஃபியூச்சர் ஆர் இப்பயே வந்து? அது கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு விஷயம் உங்களோட இன்ஸ்டாகிராம்ல நோட் பண்ணது என்னன்னா, நிறைய வாட்சஸ் வந்து நீங்க கலெக்ட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய, அதுவும் எனக்குலாம் என்ன இந்த மாதிரி கூட இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் நான் நிறைய பார்த்துருந்தேன். லைக் நீங்க ஏகப்பட்ட வாட்சஸ் வந்து வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், கலெக்ஷன்ஸ். எப்படி நீங்க எடுத்தீங்க? ஓகே, இன்ஸ்டாகிராம்ல தான், வேற எங்க? எவ்வளவு வாட்ச் போட்டிருக்கேன் எனக்கு தெரியல. எவ்வளவு வாட்சஸ் வச்சிருக்கீங்க? ஆக்சுவலி ஒரு 15 வாட்ச் வச்சிருக்கேன். பொய் சொல்லாதீங்க. இல்ல, அப்பப்போ கொடுத்துருவேன், கிஃப்ட் பண்ணிடுவேன். ஓ ஓகே. ஸோ என்னோட வீட்டில் ஒரு 15-16 வாட்சஸ் வச்சிருக்கேன். ஏன் வாட்சஸ் மாதிரி இப்போ நீங்கள் கட்டியிருக்க வாட்ச் கூட கொஞ்சம் யூனிக்காக தான் இருக்குது. இது என்ன கிரேஸ் இது? பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய பேர் வந்து ஜுவல்லரி அந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம். நமக்கு என்ன, பசங்களுக்கு வேற என்ன இருக்குது, கண்ணாடி போட்டுக்கலாம், இல்லை வாட்ச் போட்டுக்கலாம், அவ்வளோதான். ஓகே, ஒரு மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட். எப்படி கலெக்ட் பண்ணுவீங்க? என்ன ரேஞ்சஸ் ஆஃப் இது? எனக்கு எல்லாமே யூனிக்காக இருக்குது. என்ன ரேஞ்சஸ் ஆஃப் வாட்சஸ் இருக்கும் உங்ககிட்ட? ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வாங்கவே மாட்டேன். இதில் எதுவுமே எக்ஸ்பென்சிவ்ஸ் கிடையாது. ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிடையாது. அதிகமாக நான் இது வரைக்கும் வச்சிருக்கிறது வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 35K 40K இருக்கு. அவ்வளோதான். ஏன்னா சில வாட்சஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப யூனிக்காக இருக்குது. அந்த பசங்களுக்கு இந்த ஜி-ஷாக் வாட்ச்னா வந்து இட்ஸ் ஆல் டைம் ஃபேவரட் நினைக்கிறேன். இன்னும் வச்சிருக்கீங்களா? பிராண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுவீங்களா இல்லை என்ன மாதிரி? இது என்னோட வாட்சே கிடையாது ஆக்சுவலி. இது நல்லா இருக்குன்னு எடுத்து வச்சிருந்தேன். இது ஹரிச்சரனோட வாட்ச். அவர்கிட்ட இது இருக்கான்னு தெரியல. இது இருக்கு, இன்னும் இருக்கு. நாட்டிகான்னு ஒரு பிராண்ட். இது வாங்கும்போது அந்த ஸ்ட்ராப்லாம் இருந்தது, இப்பெல்லாம் போயிடுச்சு. அது வேற ஏதோ மாத்தி வச்சிருக்கு. இந்த மாதிரி என்ன கலெக்ட் பண்ற பழக்கம் இருக்கு? ஏன்னா வாட்சஸே இவ்வளவு வச்சிருக்கீங்க அப்படின்றப்ப வேற எதுவுமே இல்லை ஆக்சுவலி. கண்ணாடி வச்சிருப்பேன், ஒரு 7-8 கண்ணாடி வச்சிருப்பேன். அப்புறம் வாட்சஸ் வச்சிருப்பேன், அவ்வளோ. யூஸ்வலா பிளேபேக் சிங்கர்ஸ்க்கு வந்து ஒரு இது இருக்கும்ல, சிங்கர்ஸ்னா வந்து வாய்ஸ் த்ரோட் வந்து பார்த்துக்கணும், அந்த இதெல்லாம் இருக்கணும்ல, அதுக்காக நீங்க வந்து என்ன ரொம்ப மெனக்கெட்டு பண்ண வேண்டிய விஷயமா இருக்கும் யூஸ்வலா? ஸ்ட்ரெயின் பண்ணாம, இல்ல கோல்டு வராம, இல்ல ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாது, லைக் அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா? ஒன்ஸ் இன் வைல் ஐஸ்கிரீம் சாப்பிடுறது ஓகேன்னு நினைக்கிறேன். பட் என்னோட ஒவ்வொருத்தரோட உடம்புக்கு ஒவ்வொரு மாதிரி சூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிபி சார்லாம் வந்து ஐஸ் வாட்டர் சாப்பிடுவாரு, பாலமுரளி கிருஷ்ணா சார் வந்து ஐஸ் வாட்டர் தான் சாப்பிடுவாரு எல்லாம் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அட் தி சேம் டைம் யேசுதாஸ் சார் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. ஹாட் வாட்டர் இல்லை வார்ம் வாட்டர் தான் குடிப்பாரு, புளி நிறைய சாப்பிட மாட்டாரு. அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுடைய வாய்ஸுக்கு, உங்களோட பாடி டைப்புக்கு எதெல்லாம் சூட் ஆகுதுங்கிறது நீங்களே செக் பண்ணி நீங்களே அனலைஸ் பண்ணி பண்ணிக்கிறதா. என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டா குடிக்கிறது எனக்கு செட் ஆகுது. ஐஸ் வாட்டர் இல்லை கூல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி குடிச்சா எனக்கு வந்து உடனே கவிடும். பட் ஒன்ஸ் இன் அ வைல் ஐஸ்கிரீம் இட்ஸ் ஃபைன். ஓகே. யூஸ்வலாக ஒரு எல்லாருக்குமே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்ல, இவங்க நிறைய சாங்ஸ் பாடுறாங்க, நிறைய கான்சர்ட்ஸ் போகிறாங்க, நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணுறாங்க, லைஃப் வில் பி வெரி ஹாப்பி, அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டு எல்லாம் வந்து ஜாலியாக தான் இருக்காங்க அப்படின்னு. ஆஸ் அ பிளேபேக் சிங்கராக உண்மையாகவே இப்போ என்ன சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? எந்த இண்டஸ்ட்ரியிலையும் வந்து கஷ்டங்கிறது இருக்க தான் செய்யும். உனக்கு என்னப்பா நீ ஜாலியாக இருக்க நிறைய பேர் சொல்லுவாங்க. அது சொல்லும்போது நமக்கு சம்டைம்ஸ் சிரிப்பாக இருக்கும், சம்டைம்ஸ் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமலும் இருக்கும். பட் ஒரு பாடல் வந்து வெளியில வர்றதுக்கு முன்னாடி நான் முதல்ல சொன்னேன், நான் ஒரு பாட்டு பாடினேன், அந்த பாட்டு வரல, அது பதிலாக வேற ஒரு பாட்டு, அந்த மாதிரி சம்டைம்ஸ் யாரும் கூப்பிட்டு கொடுக்க மாட்டாங்க. அது போனதுதான். இப்போ நான் 200 பாட்டு பாடி என்னோட பேர்ல சத்ய பிரகாஷ் போட்டு வெளில வந்திருக்குன்னா, நான் இத்தனை பாடல்கள் வெளில வர்றதுக்கு நான் ஒரு 500-600 பாடல்களாவது பாடிருக்கணும். அதுக்கு மேலே இருக்கும். சம்டைம்ஸ் ஸ்கிராச்சா ரெக்கார்ட் பண்ணுவாங்க, அதாவது ஐடியாவா ரெக்கார்ட் பண்ணுவாங்க, கம்போசிங் டைம்ல ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து மெருகேற்றி லிரிக்ஸ்லாம் எழுதி அதுக்கப்புறம் வேற ஒரு சீனியர் சிங்கர் பாடிடுவாங்க. ஸோ நாங்கள் ஒரு யங்ஸ்டரா போகும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நாங்கள் நிறைய பார்ப்போம். அந்த மாதிரி நான் ட்ராக்கா பாடி நிறைய பாடல்கள் ஃபைனலாக கூட வந்திருக்கு. ஆலப்புறா தமிழெல்லாம் நான் பாடி
ட்ராக்கா பாடினது அதுக்கப்புறம் ஃபைனலா வந்தது. ஒன்ன விட்டா யாரும் எனக்குல நான் ட்ராக்கா பாடினது அது ஃபைனலா வந்தது. இந்த மாதிரி நிறைய ஃபைனலா வரதுக்கு வாய்ப்பும் இருக்கு. ஓகே. அட் த சேம் டைம் நிறைய பாடல்கள் ட்ராக்காவும் பாடியிருக்கேன். ஓகே. ஸோ நிறைய பாடல்கள் வெளியில வராம போய் நம்ம ஐயோ நம்ம வாய்ஸ்ல வரலையே. சம்டைம்ஸ் ஆடியோ லான்ச்க்குலாம் போயிடும் நம்ம பாட்டுல வரப்போகுது அப்படின்னு சொல்லி திடீர்னு பார்த்தா வேற வாய்ஸ் வரும். இல்ல வேற சிங்கர் பேர் போட்டிருக்கோம். போச்சா அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். இது நல்ல பாட்டு. ஐயோ செம்மையா வந்திருக்கு. அந்த ஹீரோயின் எல்லாம் வேற பார்க்க விஷுவல்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. இந்த பாட்டுல நம்ம வாய்ஸ் வந்தா நமக்கு ஒரு பெரிய பேரா இருந்திருக்கும் அப்படிலாம் யோசிப்பேன். பட் என்ன வரணும்னு இருக்கோ அதுதான் வரும். அதனால ஒரு லெவலுக்கு மேல ஓகே வரலையா ஓகே ரைட் ஓகே அந்த மாதிரி போக ஆரம்பிச்சாச்சு. எல்லாருக்குமே சிங்கர்ஸ்க்கு வந்து ஒரு ஆசை இருக்கும்ல, இவங்க வந்து என்னோட வாய்ஸ் கிளிப்சிங் பண்ணா வந்து எனக்கு ஹாப்பியா இருக்கும். என்னோட ஃபேவரட் அவங்க என்னோட சாங்க்கு அவங்க வந்து லிப்சிங் பண்றாங்க. லைக் அந்த மாதிரி ஒரு ஆலப்புறம் தமிழன்லாம் லைக் வந்து இப்போ ஒரு ஆந்தம் மாதிரியே வந்து இட்ஸ் கிரியேட்டட். அந்த ஒரு மொமெண்ட் இருக்கும்போது எங்களுக்காக ஆலப்புறம் தமிழ்ல வந்து ஒரு 2 லைன் மட்டும் பாட முடியுமா? கண்டிப்பா. ஆளப்போறான் தமிழ உலகம் எல்லாமே வெற்றி மகன் வழிதான் இனிமே எல்லாமே வீரன்னா யாருன்னு இந்த நாட்டுக்கே அவன் சொன்னானே வாயில்லா மாட்டுக்கும் வடநீதிய அவன் தந்தானே சொல்லி சொல்லி சரித்திரத்தில் பேர் போரிப்பான் நெஞ்சில் அள்ளி காத்தில் நம்ம தேன் தமிழ் தெளிப்பான் இன்னும் உலக மேட தங்க தமிழ பாட பச்சை தமிழ் உச்சி பூகள் ஏறி சீரிக்கும் வாராய வாராய் நீ அன்பா வந்தா ஒளி கொடுப்போம் வாராய வாராய் நீ வம்பா வந்தா சூடு கெடுப்போம். தேங்க்யூ. இது விஜய் சார் கூட ஏதாவது மொமெண்ட் இருந்ததா? லைக் இந்த சாங்ஸ் பாடினதுக்கு அப்புறம் இல்ல அதுக்கப்புறம் ஏதாவது மீட் பண்ற மாதிரி? ஆடியோ லான்ச்ல அவருக்கு முன்னாடி பாடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சு அதை தாண்டி அவர் நேரடியாக பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. ஓகே. பட் ஸ்டில் வந்து நிறைய நான் கேட்ட மாதிரி நிறைய சிங்கர்ஸ்க்கு நிறைய பேரோட ஆசை இருக்கும்ல, எனக்கு இந்த ஹீரோ வந்து என்னோட வாய்ஸுக்கு வந்து லிப்சிங் பண்ண. உங்களோட அந்த மாதிரி ஃபேவரட் யாராவது இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க. அதுல எவ்வளவு நடந்திருக்கு, எவ்வளவு வந்து இன்னும் ஆசை இல்ல இருக்கு? நான் அந்த மாதிரி ரொம்ப இதெல்லாம் நடக்கணும் அப்படின்லாம் நான் யோசிச்சு பண்ணதில்லை. இது வரைக்கும் வந்ததுமே நான் பெருசா எதுவும் இது நடக்கணும்னு நான் ஆசைப்பட்டு அப்படியே அந்த மாதிரிலாம் நடந்ததில்லை. பட் எனக்கு வந்து நல்ல நல்ல பாடல்கள் பாடணும், நல்ல மியூசிக் டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணணும், அது நல்ல ஆக்டர்ஸோட படமா இருந்ததுன்னா அந்த பாடலும் நல்லா அடுத்த லெவலுக்கு போகும். அந்த அந்த பாட்டும் அடுத்த லெவலுக்கு அந்த பாடலும் அடுத்த லெவலுக்கு போகும், நம்மளும் அடுத்த லெவலுக்கு போவோம். ஸோ ஓகே. அப்படி ஒரு இதுதான். ஸோ இவங்களுக்கு எஸ்பெஷலி இந்த ஆக்டருக்கு வந்து நம்ம பாடணும் அப்படின்லாம் நான் யோசிச்சதில்லை. ஓகே. பட் இந்த மியூசிக் டைரக்டர்ஸ் நிறைய பாடணும்னு யோசிச்சிருக்கேன். அது எவ்வளவு நடந்திருக்கு, இப்ப எவ்வளவு நடக்காம இருக்கு? இல்ல ரஹ்மான் சாருக்கு நான் பாடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ அது அதுல நிறைய நடந்துருச்சு. பாடல்கள் பாடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சு. இன்னும் நிறைய பாடணும். ஓகே. 25 இயர்ஸ் ஆஃப் ஜிவிஎம் சார், அந்த ஒரு விஷயம் வந்து நடந்திருந்தா அவர் கூட உட்காந்து நீங்க அந்த பாடுற மொமெண்ட்லாம். ஸோ ஜிவிஎம் சாருக்கும் அந்த மியூசிக்கும் இருக்க கனெக்ட் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் வந்து ரொம்ப மியூசிக்கலான ஒரு பர்சன் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து பண்ணின எல்லா படங்கள்லயும் வந்து மியூசிக் வந்து ஒரு முக்கிய Play பிளேஸ்மெண்ட் இருக்கும். அது எல்லா பாட்டுமே சொல்றேன். ஒரு படத்துல வந்து எப்படி எல்லா பாட்டுமே வந்து ஹிட்டா இருக்கும். அந்த அளவுக்கு அந்த பாட்டை நேசிச்சு அந்த சிச்சுவேஷனை நேசிச்சு ஒவ்வொரு பாட்டுக்கும் அவ்வளவு மெனக்கெட்டு அந்த டைரக்டரும் அந்த ஹோல் டீமும் மியூசிக் டைரக்டரோட சேர்ந்து ஒர்க் பண்ணா மட்டும்தான் அந்த மாதிரியான பாடல்கள் கிடைக்க முடியும். அவர் ஒர்க் பண்ண எல்லா மியூசிக் டைரக்டரும் சரி, ரைட் ஃப்ரம் ஹாரிஸ் சார்ல இருந்து ரஹ்மான் சார்ல இருந்து ராஜா சார்ல இருந்து ஒர்க் பண்ண எல்லாருமே, தர்புகா சிவா ரீசெண்டா ஒர்க் பண்ணதுல எல்லா பாடலுமே வந்து பிரில்லியண்டான சாங்ஸ் தான் வந்து அவர் வாங்கியிருக்காரு. ஜிவிஎம் சார் கூட அந்த மொமெண்ட் ஏதாவது இருக்கா, மெமரபிளான ஒரு மொமெண்ட்? இந்த நான் பிழைப்பேன் பாட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது வந்து சார் இருந்தாரு. நம்ம ராசாலி நாங்க ரெக்கார்ட் பண்ணும்போது சார் அங்க இருக்கல. நான் வந்து அதுக்கப்புறம் தான் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் சாருடைய அறிமுகம் கிடைச்சது. ஏன்னா நம்ம ரஹ்மான் சார் இருந்தாங்க. அது பாட்டினுடைய நிறைய ஐட்ரேஷன்ஸ் போச்சு, வேற வெர்ஷன்லாம் போயிட்டு ஃபைனலா அதை ரெக்கார்ட் பண்ணோம். பட் நான் பிழைப்பேன் வந்து இவங்க ரெக்கார்ட் பண்ணும்போது தர்புகா சிவா வந்து இந்த மாதிரி இந்த பாட்டு பாடுறோம்னு சொன்னாரு. இப்போ ஃபர்ஸ்ட் டே வந்து ஜிவிஎம் சார் தான் இருந்து லிரிக்ஸ்லாம் சொல்லி கொடுத்து, அப்புறம் தாமரை மேம் வந்து அந்த மாதிரி அந்த ரெக்கார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இந்த பாடல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு, உங்களோட வாய்ஸ் வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுத்துருக்கு இந்த பாட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ அண்ட் அதுக்கப்புறமே வந்து இந்த 2 ஷோஸ் வந்து அவங்களோட 25 இயர்ஸ் ஆஃப் ஜிவிஎம் ஒரு 2 ஷோ நாங்கள் ஒர்க் பண்ணோம் அவரோட. ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது ரொம்ப ஜாலியான ஒரு பர்சன், ரொம்ப ஜோவியலா, ரொம்ப நம்ம அண்ணன் வீட்டில் இருந்தா அப்படி இருப்பாரு அந்த மாதிரி ஜாலியாக பேசி அது இப்படி பண்ணிருங்க, அது அப்படி பண்ணிருங்க, அது பண்ணலாம். அண்ட் நமக்கு முன்னாடி அவர் வந்து மியூசிஷியன்ஸோட உட்காந்து அது எப்படி பண்ணலாம் ஃபுல்லா எல்லாம் ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட வேலையை எவ்வளோ சிம்பிளா வைக்க முடியுமோ அந்த மாதிரி பண்ணிட்டு இது இப்படி பண்ணிருங்க, இப்படி பண்ணி ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட்டா பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது அவரோட ஒர்க் பண்றது. இதெல்லாம் ரீசன்ட் ப்ராஜெக்ட்ஸா இருக்கு. இதை தாண்டி படங்கள் அடுத்தடுத்து என்னென்ன படங்கள்ல யாரோட படங்கள்ல நாங்க உங்களோட வாய்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்?
அதான் தெரியல. ஏன்னா வந்து நிறைய பாடல்கள் நம்ம பாடிருப்போம். அது எப்ப வெளியில வருதுன்னு நமக்கு ஓகே. தெரியாது. நான் முதல்லயே சொன்ன மாதிரி ம். நம்ம வாய்ஸ்ல வெளியில வருதான்னு தெரியாது. அதனால நான் நம்பி வெளியிலயும் சொல்ல முடியாது. ஓகே. திடீர்னு லாஸ்ட் மினிட்ல இவங்களையும் இந்த பாடல பாட வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி திடீர்னு வேற ஏதாவது மாத்திரலாம். அந்த மாரிலாம் இருக்கும். ஓகே. ஸோ அதனால அதனால வந்து இதுதான் ஒரு பிரச்சனை அந்த ஆமா. மாரி வருது. அதனால என்ன பண்றேன்னா, டைம் கிடைக்கும் போதெல்லாம் இண்டிபெண்டன்ட்டா நிறைய ட்ராக்ஸ் நான் வந்து பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஒன்ஸ் இன் ம். அ வைல். எனக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு ஜானர், பிடிச்ச வரிகள் அந்த மாதிரி நிறைய ரிலீஸ் பண்றேன். ஏஐயோட ரிலேஷன் வந்து உங்களுக்கு நெறைய இருக்குன்னு நெனைக்கிறேன். ஏன்னா நெறைய போஸ்ட் ஆர் நீங்க அந்த இண்டிபெண்டன்ட் இதெல்லாம் பண்ணும்போது ஏஐ நெறைய யூஸ் பண்றீங்கன்னு நெனைக்கிறேன். அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ் இருக்கா? ரீசன்லாம் ஒண்ணும் இல்ல. அ புரொடக்ஷன் வந்து ரொம்ப பண்றதுக்கான ஒரு ஒரு பட்ஜெட் வந்து நிறைய பேருக்கு இருக்காது. வென் இட் கம்ஸ் டூ இண்டிபெண்டன்ட் வச்சுக்கோங்களேன். நிறைய ஃபண்ட் இல்லாத ஒரு ரிசோர்ஸ்க்காக அது ஏஐல வந்து ஒரு 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 சின்ன ஒரு இமேஜினேஷன் அது இப்படி இருந்தா எப்படி இருக்கும்? பிரம்மாண்டமா பண்ணா நல்லா இருக்கும். அது அது ஒரு ஒரு முன்னோட்டமா நம்ம அத வந்து வச்சு பார்க்கலாங்கிறதுக்காக சும்மா ஒரு ட்ரை பண்றது தான் ஏஐ. ஓகே. ட்ரையல் அண்ட் எரர் மாரி தான் இந்த ஏஐ வந்து வச்சு. பட் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்க்கு அது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நெனைக்கிறீங்க இந்த ஏஐ? இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அத கரெக்ட்டா கன்ஸ்ட்ரக்டிவா யூஸ் பண்ணா, ஏஐல நிறைய நல்ல விஷயங்கள் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். மியூசிக்லயும் சரி, இல்ல விஷுவல்ஸ்லயும் சரி, அ லைக் ரிசர்ச் லெவல்லயுமே நிறைய பேருமே ம். வந்து ஆப் டெவலப்ல இருந்து எல்லாமே வெப்சைட்ல இருந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆர்ட் சைட்லயுமே வந்து ஏஐ நல்லாவே இப்போ வந்து டே பை டே அதோடைய இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துட்டே இருக்கு. ஏன்னா நானே ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம்னு ஆரம்பிச்சோம். ஒரு பாதி வழியில பண்ணும்போது திடீர்னு நாங்க ஸ்டார்ட்டிங்ல பண்ணத விட செம்மையா ஒரு 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 செட் ஆஃப் டூல்ஸ் வந்து அப்ப நாங்க எல்லாத்தையும் ஸ்கிராப் பண்ணிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணலாம்னு நினைச்சோம். ஸோ அந்த மாதிரிலாம் டெய்லி இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அது நல்ல வகையில யூஸ் பண்றவங்களுக்கு அது கண்டிப்பா இன் நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன். இன் விஷுவல்ஸ்லாம் ஓகே. ஆனா எங்களால இப்ப ஏஐல வந்து இந்த சாங்க விஜய் சார் பாடியிருந்தா எப்படி இருக்கும்? இந்த சார் வந்து தனு சார் பாடியிருந்தா எப்படி இருக்கும்னு ஏஐல வந்து சில சாங்ஸோட அந்த டோன் அந்த இதெல்லாம் எடுக்கும்போது, உண்மையாவே அது பிளேபேக் சிங்கர்ஸ வந்து அஃபெக்ட் பண்ணும்னு நினைக்கிறீங்களா? இன் ஃபியூச்சர் ஆர் இப்பயே வந்து? அது கண்டிப்பா அஃபெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மறைந்த சிங்கர்ஸ் ஒரு சில பேர்லாம் யூஸ் ம். பண்றாங்கல்ல. அவங்களுடைய வாய்ஸஸ்லாம் யூஸ் பண்ணும்போது, டெக்னிக்கலி அ அது யூஸ் பண்ணலாம். அவங்களோட வாய்ஸஸ் மாரி கிடையாது. ம். பட் அ அது யூஸ் பண்றதுனால இப்ப இருக்கிற நெறைய பேருக்கு வாய்ப்புகள் கிடைக்கலையேங்கிற ஒரு தாட்டும் இருக்கு. ஸோ அது ரொம்ப மினிமலிஸ்டிக்கா அந்த மாரி யூஸ் பண்ணிட்டாங்கன்னா பரவாயில்லன்னு தோணுது. ஓகே. ஃபுல் ஃபிளெட்ஜ்டா அதுல இறங்க சம்டைம்ஸ் வேண்டாம். வந்து ஏதாவது பேட்ச் ஒர்க் அந்த மாரி ஆ. இருக்கும்போதெல்லாம் நெறைய பேர் யூஸ் பண்றாங்க. நான் கேள்விப்பட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் ம். ஆ இப்ப ஒரு பாட்டு பாடியிருந்தாங்க. அதுல ஒரு சில வரிகள் நம்ம மாத்த வேண்டியிருக்கு. அவங்க அவைலபிளா இல்ல அவங்களுக்கு உடம்பு சரியில்ல, பாட முடியாது. நாளைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா, இந்த ஏஐ ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, அந்த ஒரு வார்த்தைய மட்டும் வேற ஒரு சிங்கர வச்சு பாட வச்சு, அந்த அந்த சேஞ்ச் மட்டும் பண்ணி நம்ம அதுல ஃபைனலா நம்ம ரிலீஸ் ஓகே. பண்ணிக்கலாம். அந்த மாரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து நம்ம ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும்னு சொல்ல வரேன் நான். ஓகே. இது இப்ப நடக்குதா? இந்த மாரி விஷயங்கள் ஏன் சாங்ஸ்ல? பண்ணலாமே பண்ணலாம். ஓகே. இது வந்து உண்மையாவே வந்து எப்படி இருக்குன்னா, ஓகே. டக்குனு வந்து யூஸ் பண்ணிக்கலான்னு ஒரு பக்கம் நல்ல விஷயமா இருந்தாலும், மேபி இது வந்து இன் ஃபுல் ஃபிளெட்ஜ்டா இறங்கிட்டாங்கன்னா என்ன ஆகும்? அப்படின்ற ஒரு ஜோனுமே இருக்கு இல்ல? தெரியல. அது ஃபுல் ஃபிளெட்ஜ்டா இறங்குனா தான் தெரியும். அது ஓகே. இறங்குனா அவ்வளோ நல்லா இருக்காதுன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா. தேங்க் யூ சோ மச் ஃபார் த டைம். நீங்க இவ்ளோ நேரம் வந்து நெறைய எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணீங்க. உங்களோட சாங்ஸ் அண்ட் வந்து நாங்க உண்மையாவே நீங்க சொல்லல அப்டின்னாலும், நாங்க நெறைய சாங்ஸ்ல உங்களோட படங்கள் நெறைய படங்கள் உங்களோட சாங்ஸ், உங்களோட வாய்ஸ வந்து கேட்கணும் அப்டின்றதுக்கு எங்களோட டீம் சார்பா நான் விஷஸ் சொல்லிக்கிறேன். தேங்க் யூ. தேங்க் யூ. அண்ட் ஒன்ஸ் அகைன் கங்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் த ஸ்டேட் அவார்ட். தேங்க் ஸோ யூ. தேங்க் யூ. தேங்க்ஸ். மக்களின் நாடித்துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.